Hey my dear friends, welcome and welcome back to our channel. 1 lakh Telugu sentences playlist இன்னைக்கு நம்ம 2640 வந்து பார்க்கலாம் வாங்க. My shirt is torn. My shirt is torn. என்னோட சட்டை கிழிஞ்சிருச்சு. So torn is V3, past participle. Tear, tore, torn. Okay, tear is V1 base form, V2 வந்து past verb வந்து tore, and then V3 past participle வந்து torn. Tear, tore, torn. My shirt is torn. என்னோட சட்டை கிழிஞ்சிருச்சு. Then he is careless with the documents. He is careless with the documents. Guys, do remember அது டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட்னு சொல்லுங்க. ஓகே, whenever you get the letter U, அதாவது மிட் ஆஃப் த வேர்டில் யூ வந்துச்சுன்னா அது யூவாகவே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். இப்போ டாக்குமெண்ட்டுன்னு சொல்லாதீங்க, டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுங்கள். ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன கொடுப்பாங்க, சர்க்குலர் கொடுப்பாங்க. அதை நம்ம சர்க்குலர்னு சொல்ல வேணாம், சர்க்குலர்னு சொல்லுங்கள். மேக்ஸில் என்ன இருக்கும், ஃபார்மியூலாஸ். அது ஃபார்முலான்னு சொல்லாதீங்க, ஜஸ்ட் சே ஃபார்மியூலா. அண்ட் when you go to restaurant, ஒரு கார்டு இருக்கும் டேபிளில். என்ன கார்டு இருக்கும், மெனு கார்டு. நோ ராங், மெனு கார்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். யூ வந்துச்சுன்னா அது யூவாகவே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஃபார்மியூலா, டாக்குமெண்ட், menu, like that. Alright, let's get back to the business. He is careless with the documents. The documents ஆவணங்களில் அவன் கவனம் இல்லாமல் கையாளுறான். Then the tea is refreshing. The tea is refreshing. அந்த டீ குடித்ததுக்கப்புறம் பாப்பா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது. And then his voice is harsh. His voice is harsh. அவனோட குரல் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. Then this towel is still wet. This towel is still wet. இந்த துண்டு இன்னும் ஈரமாக இருக்குது. Alright, the next one. The night was peaceful. The night was peaceful. இரவு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சு. The night was peaceful. The cupboard is empty. The cupboard is empty. அலமாரி வந்து எம்டியாக இருக்குது, வெறிச்சோடி இருக்குது, ஒன்றுமே இல்லை. Then he gave a lame excuse. We often give this, right? He gave a lame excuse. அவன் கொடுத்த காரணம் நொண்டி சாக்காக இருந்துச்சு. We often use this in Tamil, right? நொண்டி சாக்கெலாம் கொடுக்காத அப்படின்னு. அப்போ நொண்டி சாக்குனா லேம் எக்ஸ்கியூஸ்னு வச்சுக்கோங்க. நொண்டி சாக்கு கொடுக்காதேன்னா என்ன, டோன்ட் கிவ் லேம் எக்ஸ்கியூசஸ். ஓகே, தென் her attitude is bold. Her attitude is bold. அவளோட மனப்பாங்கு ரொம்ப ரொம்ப திடகார்த்தமாக இருந்துச்சு, தைரியமாக இருந்துச்சு, லைக் தட். My bag is lightweight. My bag is lightweight. என்னோடய பேக் ரொம்ப ரொம்ப எளிதாக தூக்குற மாதிரி இருந்துச்சு, லைட்டாக இருந்துச்சு, வெயிட்டே இல்லாமல் இருந்துச்சு. which means like you can carry it easily, like that. Well guys, I'm super duper sentences நான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். And here's a new offer. Like always in all the videos, என்னோட டார்கெட் 1 lakh Telugu sentences அச்சீவ் பண்ணணும். What I have heard, have seen, have spoken, அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுவோம், அது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தட்ஸ் மை அல்டிமேட் டார்கெட். ஸோ 1 lakh Telugu sentences எப்படி அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃபார் 16,000 sentences ரெடியாக இருக்குது, நான் ஹாட்செல்லில் போயிட்டுருக்கு. ஸோ what I have to do is 499 கொடுத்து இந்த லைஃப் டைம் ஆக்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 16,000 sentences நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் எவ்ரி சண்டே I'll be dropping a new PDF. ஸோ இப்போ 16,000 நெக்ஸ்ட் சண்டே you'll be getting from 16,001 to 17,000. So that's how you get. Every Sunday you guys will be getting a new PDF till we achieve the target 1 lakh. So 1 lakh Telugu sentences 499 rupeesக்கு ஜாயின் பண்ணுங்கள். I bet நிறைய phrases, idioms உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறது, பண்ணக்கூடியது, வாட் எவர் யூ கேன் டூ இன் யோர் லைஃப் எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாதீங்க. எந்த ஆஃபரில் கிராப் பண்ணிக்கோங்க. I have given my WhatsApp number over here. ஜாயின் பண்ணுங்கள் and feel free to contact me. Well, see you on the next video. Until then, bye-bye. Take care.